வெஜ்ஜிலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹை ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா சோயா தான். அந்த சோயா வச்சு இன்றைக்கி பெப்பர் சோயா பண்ணலாம். பேச்சுலர்ஸ் அண்ட் ஜிம் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே வீட்டிலே பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சிங்க. அதில் கொஞ்சம் சோயா நான் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் பாயில் பண்ணிடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு அண்ட் இஞ்சி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டுங்களா கிரேவிக்காக. நான் பார்த்தீங்கன்னா செமி கிரேவி கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நல்லா சப்போஸ் உங்கள்கிட்ட தக்காளி இல்லைனா வெறும் வெங்காயம் கூட மட்டுமே போட்டு கூட இதை பண்ணலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். நான் கொஞ்சம் கறி லீவ்ஸ் எடுத்துருக்கேன், வெங்காயம் எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், தக்காளி, இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி பூண்டை வந்து லைட்டாக இடிச்சிட்டு பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்படி நீங்கள் அமுக்கி பார்த்தாலே தெரியும், ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆயில், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கட் பண்ண ஆனியன் அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சால்ட் வேணால் இனிஷியலாக போட்டுங்க, கொஞ்சமாக போட்டுங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நமக்கு தேவையான மசால்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி, இப்போயே இந்த ஸ்டேஜ்லேயே தக்காளியும் போட்டுங்க. இடித்து வச்ச பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். நான் மிக்சியில் அரைக்கல, கம்மியாக இருந்ததுனால இதிலே போட்டேன். இதை நல்லா வதக்குங்க அந்த தக்காளியோட பச்சை. இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சோயா சங்க்ஸை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டேன். சோயா சங்க்ஸில் பார்த்திங்கன்னா அதிகமான வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ நல்லா புழிஞ்சிங்க. கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் கரம் மசாலா போடலாம், மட்டன் மசாலா போடலாம், எது போட்டாலும் அதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சோயாவில் உள்ள சட்னிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வைக்கிறேன். ஃபைனலாக நம்மளோட சோயா சங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கறி லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் மல்லி எல்லாம் போட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இதை இறக்கிற வேண்டியதான். பெப்பர் உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு போட்டுங்க. ரொம்ப போட்டாலும் கசப்பு எடுத்துரும். ஸோ லைட்டாக போட்டாலே போதும். ஃபைனலாக நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை, ரைஸு கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க, ஜிம் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.